ஹலோ மக்களே! நான் உங்க தினேஷ். இது உங்க மெட்ராஸ் டீ கடை. You're meddling with things you don't understand. இன்னைக்கு மெட்ராஸ் டீ கடையில நம்ம பார்க்க போறது டீ கடை மூவி ரெக்கமெண்டேஷன். டீ கடை மூவி ரெக்கமெண்டேஷன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் லேட் நைட் வித் த டெவில். 2024 ரிலீஸ் ஆன இது ஒரு ஹாரர் மூவி. ஹாரர் மூவிலே இது ஒரு வெல் எக்ஸிக்யூட்டட் ஹாரர் மூவினே சொல்லலாம். பொதுவா ஹாரர் மூவிஸ்னா நெறைய லொகேஷன்ஸ் இந்த வேற வீடு, அரண்மனை அந்த மாரிலாம் காட்டுவாங்க. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு சிங்கிள் லொகேஷன்லயே நடந்திருக்கும். ஒரு சில மான்டேஜஸ் மட்டும் தான் வெளிய காட்டுவாங்க. பட் முழுக்க முழுக்க ஒரே ஒரு செட்டுக்குள்ளயே நடக்கிறது தான் இந்த படம். அதுக்காகவே இந்த படத்தோட மேக்கிங் ஒரு பிரில்லியன்ட்ஸ்ன்னு சொல்லலாம். I'm trying to host a nationally syndicated talk show. And I'm trying to help you keep it on the air. சரி வாங்க, இப்ப இந்த படத்த பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். மூவியோட ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா 1970ஸ்ல எப்படி இருந்ததுன்ற மாரி ஒரு சின்ன மான்டேஜ் காட்டுவாங்க. அது ஏன்னா, அந்த பீரியட்ல தான் இந்த படம் நடக்கும். ஸோ இது ஒரு 1970ஸ்ல நடக்கிற ஒரு மூவி. ஸோ இந்த அமெரிக்கா 1970ஸ்ல எப்படி இருக்குன்றதெல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு, நம்மளுக்கு வந்து அப்பவே லைட்டா ஒரு ஹிண்ட் குடுப்பாங்க. அந்த மாரி டைம்ல தான் அமெரிக்காக்குள்ள இந்த கல்ட் எல்லாம் ஆரம்பிச்சது அப்படின்றது. கல்ட்னா ஒண்ணும் இல்ல. அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை, அத அவங்க கும்பிடுவாங்க. அதுதான் கல்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சாத்தான வழிபடுறதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் கல்ட்ன்ற மாரி தான் கணக்குல வரும். ஸோ அதே நம்மளுக்கு லைட்டா இதுல ஹிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1971ல ஒரு டாக் ஷோ ஒண்ணு ஸ்டார்ட் பண்ற மாரி காமிச்சிருப்பாங்க. அந்த டாக் ஷோ யார் நடத்துறாருன்னா, அதுதான் நம்ம ஹீரோ. ஸோ அந்த டாக் ஷோவோட பேரு டுனைட் ஷோ வித் ஜாக் டெல்ராய். அந்த ஷோ அவர் எடுத்து நடத்தின அப்புறம் நல்ல ஹிட் ஆயிடுது. அவருக்கு ஒரு பெரிய ஃபேமும் கிடைச்சிருது. இந்த டாக் ஷோனா ஒண்ணும் இல்லங்க. இந்த நம்ம காஃபி வித் அனு அந்த மாரிலாம் பார்த்திருப்போம் பார்த்தீங்களா? அதே மாரி பட் லேட் நைட்ல நடக்கும். அதாவது ஒரு 10 மணிக்கு மேல அந்த மாரி டைம்ல நைட்டு தூக்கம் வராம இருக்கும்போது பார்ப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு ஷோ. ஸோ இதுல வெறும் சினிமா செலிபிரிட்டீஸ்ன்னு இல்ல. இப்ப நம்ம சும்மா சும்மா என்ன சொல்றது? இந்த YouTubeலலாம் இப்போ ஒரு ஃபேமஸான பெர்சன்லாம் இருப்பாங்க. அந்த மாரி ஆளுங்களையும் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ அவருக்கு இந்த ஷோ நல்ல ஹிட் ஆயிடும். அவருக்கு நெறைய ஃபேமும் கிடைச்சிரும். அப்படியே ஃபேம் கிடைச்சு காலப்போக்குல பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஆக்ட்ரஸா மேரேஜ் பண்ணுவாரு. Now, as you know, here on Night Owls, we think it's very important to keep an open mind. ஸோ அதே டைம்ல பார்த்தீங்கன்னா, மக்கள்லாம் இவர் என்ன இவ்ளோ சீக்கிரமா ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஒரு ஆக்ட்ரஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்காரு. மேபி இவருக்கும் இந்த செட்டானிக் கல்ட் கூட ஏதாவது லிங்க் இருக்குமான்ற மாரிலாம் இவர பத்தி ரூமர்ஸ் நெறைய கிளம்புது. ஸோ இப்படியே போது ஒரு 4 வருஷம் இந்த ஷோ நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது. அவருக்கும் ஒரு நல்ல பேர் புகழ்லாம் இந்த ஷோ மூலியமா நல்லாவே கிடைக்குது. ஒரு பெரிய ஹிட் ஆயிடுது. இந்த ஷோ ப்ரொடியூசர்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு இவர்ட்ட ஒரு 4, 5 வருஷம் கான்ட்ராக்ட்லாம் போட்டுடுறாங்க அதனால. பட் அப்படியே போக போக ஒரு சில வருஷத்துல இவருக்கு டவுன்ஃபால் லைட்டா வர ஆரம்பிக்குது. ஸோ இவர் வந்து அந்த டவுன்ஃபால ரொம்ப ஃபேஸ் பண்றது கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. ஸோ நெறைய நாமினேஷன்ஸ் நடக்கும். பட் எதுலயுமே வின் பண்ணாது அவார்டு. ஸோ அதனாலேயே இந்த ஷோவோட டிஆர்பிலாம் லைட்டா அப்படியே குறையிற மாரி இருக்கும். அந்த டைரக்டர்ஸ், அந்த புரொடியூசருக்கும் இவருக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம்லாம் வர ஆரம்பிக்கும். அதே வருஷம் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒய்ஃப்க்கு வந்து கேன்சர் வந்துரும். கேன்சர்ல அவங்க இறந்துறவும் செஞ்சுருவாங்க. ஸோ இதெல்லாம் தாங்க முடியாம திடீர்னு ஒரு நாள் அவர் வந்து ஷோ கேன்சல் பண்ணிட்டு நியூயார்க் கிளம்பி போயிடுவாரு. பட் நியூயார்க்ல எங்க இருக்காரு, என்ன ஆனாருன்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு 1 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் திரும்பி கம்பேக் குடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சேனல் அனவுன்ஸ் பண்ணி கம்பேக்கும் குடுப்பாரு அவரு. பட் அவர் கம்பேக் குடுத்த அப்புறமும் வர எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல ஹிட் ஆவாம ஒரு மாடரேட்டா தான் போயிட்டுருக்கும். இவங்க டிஆர்பில ரொம்ப கீழ இறங்கிடுவாங்க. மேல இருந்தவங்க அப்படியே சர்ருன்னு கீழ இறங்கி ஒரு 7வது, 8வது இடத்துக்கு போயிடுவாங்க டிஆர்பில. ஸோ இன்னும் ஹீட் ரொம்ப அதிகமாயிடும். இவரோட கான்ட்ராக்ட் வேற இப்ப முடிய போகுது. ஸோ அதுக்காக இவர் ஏதாவது ஒண்ணு ஸ்பெஷலா பண்ணி மக்கள் எல்லாம் ஈர்க்கணுன்றதுக்காக இவர் ஒரு எபிசோட் தேடிக்கிட்டே இருப்பாரு. அப்போதான் ஒரு ஹாலோவின் நாள் வரும். அந்த ஹாலோவினுக்கு இவங்க ஒரு எபிசோட் பண்ணுவாங்க. அந்த எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. As we attempt to commune with the devil. ஸோ இந்த படத்துல எனக்கு புடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது 1970ஸ்ல நடக்கிற மாரி இருக்கும். பட் வெளியலாம் நமக்கு அட்மாஸ்பியர் பெருசா காட்டாம ஒரு செட்டுக்குள்ள தான் காமிச்சிருப்பாங்க. பட் அந்த செட்டா இருக்கட்டும், காஸ்டியூமா இருக்கட்டும், அந்த மூவியோட மூடா இருக்கட்டும், எல்லாமே அந்த 1970ஸ்க்கே நம்மள கண்டிப்பா எடுத்துட்டு போயிடும். அந்த மாரி தான் இருக்கும். அடுத்து ஒரு சிங்கிள் லொகேஷன்லயே ஒரு ஹாரர் மூவி எடுக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்ல, போர் அடிக்காம. பட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. அதுக்காகவே அந்த டைரக்டருக்கும், ஸ்க்ரீன் பிளே ரைட்டருக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதே மாரி இந்த மூவி எல்லாருக்குமான மூவியா கேட்டீங்கன்னா, இந்த ரத்தம் தெறிக்கிற மாரி ஹாரர் தான் பிடிக்கும். இல்லன்னா பேய் ஆ, ஊன்னு வந்து பயம்படுத்தும் பார்த்தீங்களா? அந்த மாரிலாம் இந்த படம் இருக்காது. இது ஒரே இடத்துல உட்காந்து நம்மள சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் பண்ற மாரி இருக்க படம் தான் இந்த படம். என்னதான் இது ஒரே செட்ல, ஒரே இடத்துல நடக்கிற மாரி கதையா இருந்தாலுமே, ஹாரர் சீன்ஸ் அவ்வளோ சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஹாரர்னா என்ன சொல்றது? அந்த பேய் முன்னாடி வந்து நிக்கிறது தான் ஹாரர்ன்னு இல்ல. நம்மளுக்குள்ள ஒரு சில்லிங் ஃபீல் குடுக்கும் பார்த்தீங்களா? அது இந்த படம் கண்டிப்பா குடுக்கும். அதுக்காகவே நீங்க இந்த படத்த மிஸ் பண்ணாம கண்டிப்பா ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு டைம் இருந்தா இந்த மூவிய நீங்க போய் உங்க ஃபேமிலியோடவே பார்க்கலாம். படம் உண்மையிலே அவ்வளோ வொர்த். மீண்டும் உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் தினேஷ்.